ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் டிப்ஸ். இப்போ நீங்கள் எப்படி படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ப்ரிப்பரேஷன் டிப்ஸ். ஆல்ரெடி மேக்ஸுக்கு நம்ம போட்டிருந்தோம், இப்போ சயின்ஸுக்கு போடுறோம். நெக்ஸ்ட் சோசியலுக்கு உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா வரும். சரியா? மேக்ஸ் ஆல்ரெடி நம்ம நடத்த ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ 10th யூஸ் ஆகுமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்காக தான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், தொடர்ந்து இந்த சேனலில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சயின்ஸை பொறுத்தளவுக்கு எத்தனை மார்க்கு? 75 மார்க்ஸ் தான் நம்ம எழுதுவோம். மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே 100 மார்க்ஸ் எழுதுவீங்க. பட் சயின்ஸை பொறுத்தளவுக்கு 75 + 25. இந்த 25 வந்து உங்கள் ப்ராக்டிகல்ஸ். நீங்கள் ரெக்கார்டு எழுதுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணுவீங்க. ஒரு சில ஸ்கூலில் பண்ண மாட்டாங்க, தட் டிபெண்ட்ஸ். அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல வேணாம். பட் இந்த 25 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் கிடச்சிரும். 75 மார்க்ஸ் தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எக்ஸாமுக்கு எழுத போகிறீங்க. அந்த 75 மார்க்ஸ் நம்ம எப்படி மாஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன். எப்படி வந்து படிக்க ஆரம்பிக்கணும், எப்படி லெசன்ஸ் இருக்குது, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், அதெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதான் சிலபஸ். ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா யூ ஹவ் 23 லெசன்ஸ். எடுத்தோடனே 23 லெசனா அப்படிங்கிறத என்ன செய்யாதீங்க, தயவு செஞ்சு நினைக்காதீங்க. பிகாஸ் திஸ் இஸ் த ஏஜ் யூ கேன் ஸ்டடி தீஸ் 23 லெசன்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக ஆகலாம் என்ன செய்ய முடியாது, அவ்வளோ இதெல்லாம் படித்து உங்கள் மண்டையில் வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து படிப்பு அதான் உங்கள் மைண்டில் என்ன செய்ய ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் யூ கேன் ஸ்டடி. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த சயின்ஸை பொறுத்தளவுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜின்னு 3ஆக பிரிச்சிருப்பாங்க. 11th 12th வரும்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு இருக்கும். பட் இங்கே உங்களுக்கு வந்து சயின்ஸ்னு ஒரே சப்ஜெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதுலேயுமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு தனித்தனியாக தான் இருக்குது. சரியா? தனித்தனியாக எல்லாம் ஒன்றா இருக்குது. பட் அதுலேயும் நான் சொல்கிறேன், இந்த ஃபஸ்ட்டு 6 லெசன்ஸ் இருக்குது பாருங்க. லாஸ் ஆஃப் மோஷன், ஆப்டிக்ஸ், தெர்மல் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி, அக்கோஸ்டிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். இது 6 சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் ஃபிசிக்ஸ். இது எல்லாமே ஃபிசிக்ஸ் சாப்டர்ஸ். என்னென்ன சாப்டர்லாம்? இந்த 6 சாப்டர். ஃபஸ்ட்டு 6 சாப்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 6 சாப்டருமே ஃபிசிக்ஸ் சாப்டர்ஸ். நெக்ஸ்ட்டு 7th சாப்டர் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், 8th பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், 9th சொல்யூஷன், 10th டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், 11th வந்து கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட். இந்த 5 சாப்டரும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கெமிஸ்ட்ரி. 7லேருந்து 11 வரைக்கும் இருக்க சாப்டர்ஸ் எல்லாமே கெமிஸ்ட்ரி. தென் 12th சாப்டர்லேருந்து 23rd சாப்டர் வரைக்கும் 11 சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு பயாலஜி. சரி, 11 சாப்டர்ஸ் வந்து என்னது, பயாலஜி. ஓகே ஃபைன். இப்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபிசிக்ஸ் ஒரு மாதிரி அப்ரோச் இருக்கும், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு மாதிரி அப்ரோச் இருக்கும், பயாலஜிக்கு ஒரு மாதிரி அப்ரோச் இருக்கும். பயாலஜியை பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி. அப்படியே படிக்க போகிறீங்க, அப்படியே மண்டையில் ஏற்றணும், புரிஞ்சு படிக்கணும். சரியா? சும்மா இது வரைக்கும் நம்ம 9th வரைக்கும் என்னன்னே தெரியாமல் சும்மா படிச்சுட்டு வந்தாலும் சரி, 10th வந்து ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க, ஒரு கொஷின் படிக்கிறீங்கன்னா அதை ரீட் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன சொல்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மெமரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் படிங்க. அப்போ எனக்கு புரியவே மாட்டேங்குது பார்க்கும்போது அப்படின்னா வீடியோஸ் பார்த்து படிங்க. நம்மளுக்கும் சயின்ஸ்க்கு என்ன செய்ய போகிறோம், வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் கெமிஸ்ட்ரிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். தென் ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வரும், பயாலஜிக்கும் வீடியோஸ் வரும். ஸோ அப்போது அதை பார்த்து அது என்ன, அந்த கான்செப்ட் கொஸ்டின் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதை ஈஸியாக ஞாபகம் வச்சு என்ன செய்யுங்க, கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் படிங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. பட் இதுக்கப்புறம் நம்மளோட அப்ரோச் வந்து எப்படி இருக்கணும், இந்த மாதிரி புரிஞ்சு கொஸ்டின் ஆன்சர்ஸ் என்ன செய்யணும், கொஸ்டின் ஆன்சர்ஸை நம்ம படிக்கணும். சரியா? ஓகே. ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து கான்செப்ட்ஸ், அதாவது கொஷின் தியரியும் இருக்கும், ப்ளஸ் சம் ப்ராப்ளம்ஸும் இருக்கும். ப்ராப்ளம்ஸ். ஸோ கான்செப்ட்ஸ் அண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து எப்படின்னா, நம்ம பயாலஜிக்கு எப்படி கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்கிறோமோ அதே மாதிரி தான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கொஸ்டின் ஆன்சர் படிக்கணும். அதாவது தியரி கொஷினா, தியரினா என்ன நான் சொல்கிறேன், டெஃபினிஷன், எக்ஸ்பிளைன், ரைட் அ நோட் ஆன், இந்த மாதிரி கொஷின் எல்லாமே தியரி கொஷின். சரியா? ஸோ அது எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும், ரீட் பண்ணணும், புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும், மெமரைஸ் பண்ணி படிக்கணும். பட் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது நம்மளுக்கு என்ன செய்யணும், நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தெரியணும் ப்ராப்ளம்ஸ்க்கு. ஸோ அதை டீச் பண்ணும்போது சொல்கிறோம், ப்ராப்ளம்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே ஃபார்முலாஸ் தெரிஞ்சுட்டு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டினை ரீட் பண்ணுறீங்க, ப்ராப்ளமில் கொஸ்டினை ரீட் பண்ணதுக்கப்புறமா அதில் என்ன கொடுத்துருக்காங்கிற கிவன் தெரிஞ்சதுக்கப்புறமா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி டேரெக்டாக என்ன செஞ்சாலும் ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம்ஸ் கிடையவே கிடையாது. 10th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. 2-3 ஸ்டெப்பில் ஆன்சர் வர மாதிரி தான். சரியா? அதை நம்ம நடத்தும் போது உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரோம். ஸோ அப்போது நம்ம தியரி பயாலஜியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான் இருக்கும். ஸோ அந்த தியரி எப்படி நம்ம படிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லேர்ன். அதே மாதிரி தான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தியரிக்கும் நம்ம படிக்க போகிறோம். சரியா? பட் கம்மிங் டு ப்ராப்ளம்ஸ் படிக்கும்போது யூ ஷுட் நோ த ஃபார்முலாஸ் அண்ட் அதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும் தெரிஞ்சு டேரெக்டாக ஆன்சர்ஸ் என்ன செஞ்சலாம், நீங்கள் கொண்டு வந்துடலாம். வித் யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். சரியா? ஓகே. இப்போ கொஷின் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு
12 1 மார்க்ஸ், 7 2 மார்க்ஸ், 7 4 மார்க்ஸ், 3 7 மார்க்ஸ் என்ன செய்யணும் எழுதணும். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 கொடுத்து 7 2 மார்க்ஸ் எழுதணும், 10 கொடுத்து 7 4 மார்க்ஸ் எழுதணும். அது மாதிரி இந்த 3 வந்து ஏஆர்பி, ஏ இல்லைனா பி, ஏ இல்லைனா பி, ஏ இல்லைனா பி. பயாலஜியில் ஒரு 7 மார்க்கு, ஃபிசிக்ஸில் ஒரு 7 மார்க்கு, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் ஒரு 7 மார்க். இந்த 2 மார்க் இந்த 2 மார்க்கை பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி எதுலேருந்து வரும் நிறைய கொஸ்டின்ஸ் அப்படின்னா, இந்த 2 மார்க் வந்து கம்ஸ் ஃப்ரம் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ். அதாவது நீங்கள் புக் பேக் எடுத்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் வந்து வெரி ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர், அப்புறம் ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர், அப்புறம் லாங் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 மார்க் அண்ட் 4 மார்க், 2 மார்க் வந்து எதுலேருந்து வரும்னா மோஸ்ட்லி வெரி ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர் அண்ட் ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர்லேருந்து வரும் புக் பேக். அதே இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 மார்க் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர்லேருந்து மோஸ்ட்லி வரும். சில கொஸ்டின் சின்ன கொஸ்டின் வந்து லாங் கொஸ்டின் ஆன்சர்லேருந்து வரலாம். சரியா? இல்லை இந்த 4 மார்க்கே உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் 2 + 2ன்னு பிரித்து கொடுத்தாங்கன்னா அப்போ வெரி ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர்லேருந்து வரலாம். சரியா? தென் இந்த 7 மார்க் மோஸ்ட்லி லாங் கொஸ்டின் ஆன்சர்ஸ். அதே மாதிரி இது எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா எல்லாமே வெரி ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர், ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர், லாங் கொஸ்டின் ஆன்சர், ப்ராப்ளம்ஸ். நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறத கவர் பண்ணாலே 75க்கு 70 கேரண்டி. புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸ், புக் பேக்கில் இருக்க 2, அதாவது வெரி ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர், லாங் கொஸ்டின் ஆன்சர், இதை நீங்கள் பண்ணாலே 70 out of 75, 90% உங்களுக்கு மார்க் கிடச்சிட போகுது. அந்த ரிமைனிங் 5 to 10 மார்க்ஸ் தான் உங்களுக்கு என்ன செய்ய போகுது, புக்கின் வரப்போகுது. அதை நம்ம கிராஜுவலாக என்ன செய்யலாம், இந்த வருஷம் போக போக அப்படியே படிப்போம். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், யூ ஷுட் கவர் த புக் பேக். புக் பேக் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, அதை படிச்சுக்கணும். தென் நம்ம கொடுக்குற புக்கின் இம்பார்ட்டன் அப்பப்போ கொடுக்குறத சேர்த்து பார்த்துக்கணும். தென் ப்ராப்ளம்ஸ், ஏன்னா இந்த 2 மார்க் அண்ட் உங்களுக்கு கம்பல்சரி 2 மார்க்ஸோ 4 மார்க்ஸ்லேயே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அது தவிர்த்தும் உள்ள 2 மார்க் கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டினில் ப்ராப்ளம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குல்ல, ஹார்ட்ஸ் கொஸ்டின், இதுவுமே உங்களுக்கு 2 மார்க் 4 மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது புக் பேக்கில், அதையும் படிச்சுக்கணும். தென் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வாங்க, அதில் எதுவும் தெரியாத கொஸ்டின் இருந்தால் அதை படிக்கணும். ஸோ இதுதான் ஒரு லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா புக் பேக், புக்கின், ப்ராப்ளம்ஸ், ஹார்ட்ஸ், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது மாதிரி ஒரு லெசன் நீங்கள் கவர் பண்ணி படிச்சிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு அச்சீவ், கிளியர் பண்ணிடலாம், என்ன செஞ்சிடலாம், அந்த 75 out of 75 எடுத்துடலாம். 95% உங்களுக்கு புக் பேக் தான், 90 to 95% யூ வில் கெட் புக் பேக். ஸோ பயாலஜிக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமான லெசன்ஸ் இருக்குது, அதிகமான வெயிட்டேஜுமே பயாலஜிக்கு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 7 மார்க்கை பொறுத்தளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு பயாலஜி, ஒரு ஃபிசிக்ஸ் ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்குது. 2 மார்க் 4 மார்க்கில் வந்து பயாலஜிக்கு ஒன்று அதிகமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 10 கொஷின்னு வச்சுக்கோங்களேன், 2 கெமிஸ்ட்ரி 3 ஃபிசிக்ஸ் 5 பயாலஜி வரலாம், இல்லை 3 கெமிஸ்ட்ரி 2 ஃபிசிக்ஸ் 5 பயாலஜி வரலாம். ஸோ பயாலஜியில் 4லேருந்து 5 கொஸ்டின் கண்டிப்பாக அந்த 10 கொஸ்டின் கேட்குறாங்கல்ல, 10 கொடுத்து தான் 7 எழுத போகிறீங்க. 2 மார்க்கும் சரி 4 மார்க்கும் சரி 10 கொடுத்து தான் நீங்கள் 7 எழுத போகிறீங்க. அந்த 10 கொஸ்டினில் 4லேருந்து 5 கொஸ்டின் பயாலஜியில் கேட்க சான்ஸ் இருக்குது. அது மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் சேர்த்து ஒரு 5லேருந்து 6 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா? அப்போ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்துக்குமே. பயாலஜிங்கிறது ஒரு தனி இது, தென் ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி சேர்ந்து ஒரு தனி இது. ஸோ பயாலஜி ஒரு 50% கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சேர்த்து 50% என்ன செய்யலாம், கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ பயாலஜியில் ஒரு 13 லெசன், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்த்து 11 லெசன்ஸ். இது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், 2ஆக பிரிச்சுக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு கம்பைண்டாகவும் பயாலஜி ஒரு கம்பைண்டாகவும் வச்சு என்ன செய்யணும், நீங்கள் படிக்கணும். சரியா? ஓகே. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏதாவது ப்ராப்ளம்ஸ் டெரிவேஷன்ஸ்லாம் வருது சின்னதாக அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியும். தென் பயாலஜியை பொறுத்தளவுக்கு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் பயாலஜியில் இன்னொரு முக்கியமான விஷயம் டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது நம்ம லெசன்ஸ் நடத்தும் போது இதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இப்படி தான் உங்களோட சயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். நெக்ஸ்ட்டு சயின்ஸ் கெமிஸ்ட்ரிக்கான பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிற வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெசன்ஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம், வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் 10th சயின்ஸ்க்கான லெசன்ஸை. தென் சோஷியல் சயின்ஸ்க்கு நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் சீக்கிரமே. ப்ளீஸ் டூ லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் எடுக்கணும்னு தோணும். ஹோப் யூ ஆல் வில் சப்போர்ட். தேங்க்யூ.